சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால், திமுகவில் இணைந்த அதிமுகவின் 50 எம்.எல்.ஏக்கள். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால், திமுகவிடம் எந்த கட்சியும் ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்கவில்லை என்கின்ற மாதிரியான ஒரு செயல்கள் தான் போய்கொண்டிருக்கிறது. ஒருபுறம் திமுகவில் எம்.எல்.ஏக்கள் கூடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது ராமநாதபுரம் தொகுதி எம்பி நாவஸ்கனி திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் கூட்டணி ஆட்சி குறித்து இதுவரை பேசவில்லை என தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணி நிலையான மற்றும் தெளிவான நோக்கங்களுடன் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் கூட திமுகவில் இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எம்பி எம்.எல்.ஏக்களை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது எந்த கட்சியும் இதுவரை கூட்டணி ஆட்சி அல்லது தலைமை குறித்து விவகாரத்தில் உள்ளது நிலையில், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றார். அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி அவர் கூறவில்லை. இதனையடுத்து அந்த கூட்டணியில் நிலைத்தாண்மை கேள்விக்குறியாகவே உள்ளது. கீழ்மட்ட தொண்டர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை. பாஜகவோடு அதிமுக இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிமிடத்தின் போது அந்த கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்கவே மாட்டார்கள் என்றார். மேலும் தற்பொழுது வரைக்கும் காவல்துறை முறையாக இயங்கி வருவதால் ஊடகங்களில் வெளியாகும் குற்றச்செயலுக்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இது ஆட்சியின் செயல் திறனை எதிர்கொண்டுத்தான் இருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து ஒரு திருப்பங்களாக திருப்பி கொண்டு தான் போட்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது இது ஒரு நிபந்தனையான ஒரு முறையாகத்தான் போய்கொண்டு இந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட திமுகவில் இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது அடுத்து வர இன்னும் சில நாட்களில் எந்த விதமான விஷயங்களையும் எந்த விதமான மாற்றங்களும் மாறலாம் என்றுதான் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது என்று. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.